தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தகவல் தொடரில் இன்று அண்மையில் காலமான டிஎம்எஸ் பற்றிய சில நினைவலைகள். நேயர்களே, தன்னுடைய காந்தர்வ குரலால் உலகம் முழுவதும் உள்ள தமிழ் மக்களை கட்டி போட்ட ஏழிசை வேந்தன், தமிழ் மொழியை அதற்கே உரிய அழகோடு தெள்ளத் தெளிவாக உச்சரித்து பாடிய பாட்டு தலைவன் டிஎம்எஸ். அவர் அண்மையில், அதாவது மே மாதம் 25ஆம் தேதி காலமானார். மதுரையில் 1922ஆம் ஆண்டு பிறந்தவர் டிஎம்எஸ். ஆக இந்த மூன்று எழுத்தினுடைய விரிவாக்கம் என்ன என்றால், டி என்பது அவருடைய குடும்ப பெயர், தொகுளுவா என்பதனுடைய முதல் எழுத்து டி. எம் என்பது அவருடைய தந்தை மீனாட்சி ஐயங்கார் என்பது, அதாவது அந்த மீனாட்சி என்பதில் வரக்கூடிய முதல் எழுத்து எம். எஸ் என்பது சவுந்தரராஜன். ஆக தொகுளுவா, மீனாட்சி ஐயங்கார், சவுந்தரராஜன், இதுதான் இந்த டிஎம்எஸ் என்ற மூன்று எழுத்து மந்திரம். ஆனால் டிஎம்எஸ்க்கு இந்த டிஎம்எஸ் என்று சொல்லக்கூடிய விளக்கம், டிஎம்எஸ்க்கு அவர் சொல்லக்கூடிய விளக்கம் என்பது சற்று சுவையானது, வேறுபட்டது. எப்படி சொல்கிறார் என்றால், டி என்பது தியாகராஜ பாகவதர், இந்த எம் என்று சொல்லுவது மதுரை சோமு, இந்த எஸ் என்பது கேபி சுந்தராம்பாள். ஆக இவர்கள் மீது தான் கொண்டிருக்கக்கூடிய குருபக்தியின் காரணமாக டிஎம்எஸ் என்பதற்கு இவராகவே சொல்லக்கூடிய விளக்கம் இது. ஆக அந்த மூவரையும் தன் மானசீக குருமார்களாக வைத்திருப்பதையே இது குறிக்கிறது. தவிர இன்னொன்றையும் சொல்லுவார். தியாகையர், முத்துசாமி தீட்சிதர், சியாமளா சாஸ்திரிகள், இதிலும் கூட அந்த டிஎம்எஸ் என்பது வரும். அந்த தியாகையர் அப்படின்றதுல டி என்பது, முத்துசாமி தீட்சிதர் என்பதில் எம் என்பது, சியாமளா சாஸ்திரிகள் என்பதில் எஸ். ஆக இந்த மூன்று இசை மும்மூர்த்திகளுடைய அனுகிரகமும் தனக்கு கிடைத்துள்ளதையே இது குறிப்பிடுகிறது என்று அவருக்கே உண்டான சில விளக்கங்களை சொல்கிறார். 1950இல் கிருஷ்ண விஜயம் என்ற படத்தில் முதலாக அவருக்கு பாட வாய்ப்பு கிடைத்தது. ஏறக்குறைய ஒரு 2007ஆம் ஆண்டு வரை தொடர்ந்து பாடிக்கொண்டே இருந்தார். ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவான தமிழ் செம்மொழி பாடலுக்கும் அவர் குரல் கொடுத்திருக்கிறார். எண்ணிக்கையில் பார்த்தால் 10,000த்திற்கும் மேற்பட்ட சினிமா பாடல்களையும் 2,500க்கும் மேற்பட்ட பக்தி பாடல்களையும் டிஎம்எஸ் அவர்கள் பாடியுள்ளார்கள். எந்த பாடலையும் தெளிவான உச்சரிப்புடன் பாடும் டிஎம்எஸ் எம்ஜிஆருக்கும் சிவாஜி கணேசனுக்கும் பாடும்போது அவரவர் குரலில் பாடுவது போலவே இருக்கும். ஆக ஒருவரே இருவருக்கும் பாடியிருக்கிறார் என்ற எண்ணமே கேட்போருக்கு வராது. சுமார் 20 வருட காலம் அவர்களுடைய வெற்றியில் பங்கு கொண்ட அவர், அதற்கு அடுத்த தலைமுறை ஜெமினி கணேசன், எஸ் ராஜேந்திரன், ரவிச்சந்திரன், ஜெய்சங்கர், நாகேஷ் உட்பட பல நடிகர்களுக்கு பாடியுள்ளார். எந்த நடிகருக்கு பாடினாலும் கேட்கிறவர்களுடைய மனதுக்குள் அந்தந்த நடிகர்களின் முகத்தை கொண்டு வர செய்யும் குரல் டிஎம்எஸ்க்கு மட்டுமே சாத்தியமான ஒன்று. சோகம், காதல், வீரம், தத்துவம் என பல்வேறு விதமாக பாடும்போது அந்தந்த உணர்ச்சியுடன் பாடுவது டிஎம்எஸ்னுடைய சிறப்பு. புதிய பறவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த ஒரு பாடல் எங்கே நிம்மதி, இந்த பாடலை கேட்கின்ற யாரும் அந்த ஒரு நொடி பொழுதில் அந்த பாடலுக்குள் நிச்சயமாக ஒன்றி விடுவார்கள். வசந்த மாளிகையில் வரக்கூடிய யாருக்காக வேறு சில பாடல்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், போனால் போகட்டும் போடா, சட்டி சுட்டதடா, வீடு வரை உறவு, இது போன்ற பாடல்களை நாம் இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். டிஎம்எஸ்னுடைய முருக பக்தி அனைவருக்கும் தெரியும். கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் உள்ள முருகுதையா, சொல்லாத நாள் இல்லை, மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் போன்ற உள்ளம் உருகும், உள்ளத்தை உருக்கக்கூடிய
பல பல பாடல்களை இசையமைத்து பாடியவர் டிஎம்எஸ். அடிமைப்பெண் படத்தின் போது டிஎம்எஸ் மகளுக்கு திருமணம். பாடி முடித்துவிட்டுதான் போக வேண்டும் என்று உத்தரவிட்டார் எம்ஜிஆர். ஆக அப்படி ஒரு உத்தரவிட்ட பிறகும் கூட வேறு வழி இல்லாமல் கோபத்தில் கிளம்பி சென்று விட்டார் டிஎம்எஸ். அந்த பாடல் வாய்ப்பு அப்போதுதான் அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த பாடல் வாய்ப்பு அப்போதுதான் திரையுலகில் இளம் பின்னணி பாடகராக நுழைந்திருந்த எஸ்பி பாலசுப்ரமணியத்திற்கு கிடைத்தது. அந்த பாடல் தான் 1000 நிலவே வா என்ற பாடல். பொது நிகழ்ச்சிகளுக்கு தங்க நகைகள் அணிந்து செல்வதில் விருப்பம் உள்ளவர் டிஎம்எஸ். அவர் வேடிக்கையாக சொல்லுவாராம், இது போல இல்லாட்டா ஒருவனும் மதிக்க மாட்டான், பாவம் டிஎம்எஸ்க்கு என்ன கஷ்டமோ என்று உச்சி கொட்டுவான், அதனால இந்த வெளிவேஷம் தேவையாக இருக்கிறது என்று அவருடைய நண்பர்கள் மத்தியில் அவர் பேசுவாராம். கவிஞர் வாலியை திரையுலகுக்கு அழைத்து வந்தது டிஎம்எஸ். அந்த நன்றியை இன்று வரையிலும் மறவாமல் இப்போ நான் சாப்பிடுகிற சாப்பாடு டிஎம்எஸ் போட்டது என்று சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லி நெகிழ்வாராம் வாலி. தனலட்சுமி என்ற பெண்ணை காதலித்தார். அவர்கள் சற்று வசதியான குடும்பம் என்பதால் டிஎம்எஸ்க்கு பெண் தர மறுத்து விட்டார்கள். காதல் தோல்வி பாடலை பாட நேரும் போதெல்லாம் அந்த தனலட்சுமியினுடைய முகம் தன் மனக்கண்ணில் தோன்றுவதாக சொல்லுவார் டிஎம்எஸ். காஞ்சி பெரியவர் புட்டபர்த்தி சாய்பாபா இருவரிடமும் மிகுந்த பக்தி கொண்டவர் டிஎம்எஸ். இவரது வீட்டுக்கு சாய்பாபா ஒரு முறை வருகை தந்திருக்கிறார். காஞ்சி பெரியவர் டிஎம்எஸ்ஐ கற்பக வல்லினின் பொற்பதங்கள் என்ற பாடலை பாடச் சொல்லி கேட்டு மகிழ்ந்து தான் அணிந்திருந்த போர்த்திருந்த சால்வையை பரிசாக அளித்து அந்த அளித்த ஒரு நிகழ்ச்சியை தனக்கு கிடைத்த பாக்கியமாக சொல்லியிருக்கிறார் டிஎம்எஸ் அவர்கள். ஆக இப்படி அவருடைய ஒரு பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். பாகப்பிரிவினை படத்தில் 100வது நாள் விழாவில் இயக்குனர்கள், நடிகர்கள் என பலருக்கும் விருது வழங்கப்பட பாடகர்களுக்கு மட்டும் விருது இல்லை. ஆக இந்த ஒரு நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு இப்படிப்பட்ட ஒன்று பாரபட்சமானது என்று கருதிய டிஎம்எஸ் விழாவில் கடவுள் வாழ்த்து பாட மறுத்துவிட்டார். அதன் பிறகுதான் பட விழாக்களில் பாடகர்களுக்கும் விருதுகள் என்ற நிலை உருவானது. ஆக அதற்கு ஒரு பிள்ளையார் சுழி போட்டவர் டிஎம்எஸ் அவர்கள். ஆக இந்த காலம் உள்ளவரை, காற்று உள்ளவரை அவருடைய நினைவுகள் மக்கள் மத்தியில் நீங்காமல் நிச்சயம் நிலைத்திருக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம்.